சார் வாங்க சார். ஆ போன விஷயம் என்னாச்சு? ஜாமீன் கிடைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடுச்சு. கோர்ட்டில் பெயில் ஆர்டரையும் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதோ அது ஆர்டர். இதை கொண்டு போய் சப்ஜெக்டில் காட்டினா துளசி அவங்க அனுப்பிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதில் நான் ஒன்றுமே பண்ணலம்மா. கௌதம் சார் தான் இதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்தாரு. பிரின்சிபலும் தனிநபர் ஜாமீன் கொடுத்து பெரிய உதவி பண்ணியிருக்காரு. நியாயமா இவங்க 2 பேருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். கண்டிப்பா சார். சாரோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, நான் பிரின்சிபல்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க. ஓகே வாங்க, இது உள்ள வைங்க. சரிங்க சார். வாங்க நீ. சரிம்மா, மாப்பிள்ளைட்ட இது உறுதியா நடக்கும், அப்பா பாத்துக்குவாருன்னு சொல்லுமா, சரியா? சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேயா? வச்சிடறேம்மா. வச்சிரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க கௌதம். சார் துளசிக்கு ஜாமீன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. லாயர் இப்போ தான் சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சார் நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கௌதம் ஒரு நிமிஷம். என் பொண்ணு இப்பதான் ஃபோன் பண்ணியிருந்தா. கான்ட்ராக்ட் விஷயம் நிச்சயமா நடக்குமா கிடைக்குமான்னு கேட்டா. கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். துளசி கிட்ட நீங்க பேசிடுவீங்கல்ல? பேசுறேன் சார். மறக்காம பேசுங்க கௌதம். துளசி சொன்னா மாயா மேடம் கண்டிப்பா கேட்பாங்க. மாயா மேடம் சொன்னா அந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா கிடைக்கும். எனக்காக இல்லாட்டியும் என் பொண்ணுக்காக இந்த ஃபேவரை பண்ண சொல்லுங்க. துளசி கிட்ட நான் பேசுறேன் சார். ஓகே, முதல்ல துளசியை வெளியேடுங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுங்க. லேட் பண்ணா கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். புரியுது சார், நான் பேசுறேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன் சார். ஓகே கௌதம். வாங்க போலாம். சார் பிரின்சிபல் என்ன சொன்னாரு? அதை வெளியே சொன்னா வைக்க கேடுங்க. எல்லா உதவிகளுக்கு பின்னால மறைமுகமா ஒரு சுயநலம் இருக்குங்க. அது இல்லாம யாரும் யாருக்கும் உதவி பண்றதே இல்லை. இதை பண்ணா அதை பண்ணணும் நேரடியாவே கேட்கறாங்க. இது நினைக்கவே அசிங்கமா இருக்கு. சார் மனுஷங்கனாவே அப்படித்தானே. அப்பெல்லாம் உதவிய சர்வீஸா நினைப்பாங்க, இப்ப பிசினஸா மாத்திட்டாங்க. உண்மைதாங்க. ஆனா ஒரு விஷயத்துல பிரின்சிபலை பாராட்டியே ஆகணும். இதே துளசி இல்லாம வேற ஒரு பொண்ணா இருந்தா டிஸ்மிஸ் பண்ணிருப்பாரு. அவருக்கு ஆதாயம் இருக்குங்கிறனால விட்டு வச்சிருக்காரு. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். உண்மைதான் சார். துளசி இப்ப வெளியே வர போறாளே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த மாயா மேடத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நிச்சயமாங்க. நேர்ல வரலனாலும் துளசிக்கு அவங்க பெரிய உதவி பண்ணிருக்காங்க. சரி வாங்க போலாம். வாசரணா வாங்க சார். மாயா, வேலை பிஸியில கேட்க மறந்துட்டேன். தமிழ் இப்ப எப்படி இருக்கா? சாரு விஷயத்துல இறங்கி வந்திருக்கானா? தமிழுக்கு இப்ப ஓரளவுக்கு மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க. சாரும் இப்ப முன்ன மாதிரி இல்லையாங்க. நல்ல விதமா நார்மலா சந்தோஷமா இருக்காளாம். ஓ வெரி குட். உன்னோட பிளான் படி எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கல? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லங்க, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. தமிழ் சாருவோட இருக்கான், துளசி இப்போ ஜெயில்ல இருக்கா. சோ ப்ராப்ளம்னு சொல்லிக்க எதுவுமே இல்ல. கிரேட் மாயா. நினைச்சத சொல்லி வச்சு முடிக்கிற இந்த அசாத்திய துணிச்சல் தான் என்னை எப்போதுமே இம்ப்ரெஸ் பண்ணது. நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் மாயா. நீ சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம். குட் மார்னிங். வா சத்யா, மேடம் உனக்காக தான் வெயிட்டிங். நம்ம போர்படை தளபதி வந்திருக்கா, முதல்ல அவனை கவனி. உட்காருங்க சத்யா. பரவாயில்ல மேடம், அவசரமா என்ன வர சொன்னீங்களே? ஆமா சத்யா, முதல்ல இந்த கவர்க்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன் வர சொன்னேன்னு உங்களுக்கே புரியும். மேடம், இது பிளாட்டோட டாக்குமெண்ட். இதுல ஏதாவது பிரச்சனையா? யாராவது பிரச்சனை பண்றாங்களா? பார்ட்டி யாருன்னு சொல்லுங்க, அடிச்சு காலி பண்ண வச்சிடலாம். சத்யா, எப்பவும் வேலை ஞாபகமாவே இருக்காதீங்க. முதல்ல டாக்குமெண்ட் யார் பேர்ல இருக்குன்னு படிங்க. மேடம், இது என் பேர்ல இருக்கு. ஆமா சத்யா, இது உங்களுக்காக நான் கொடுக்கிற கிஃப்ட். மேடம், என்ன திடீர்னு இவ்வளவு காஸ்ட்லியா கிஃப்ட் பண்ற அளவுக்கு நான் அப்படி எதுவும் பண்ணலையே மேடம். அதுவும் இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் கூட இல்ல. இல்ல சத்யா, சாதாரண ஆளுங்களுக்கு தான் அதெல்லாம். உங்களை மாதிரி திறமையான மைண்ட் ஆஃப் அன் அச்சீவருக்கெல்லாம் எல்லா நாளுமே பிறந்த நாள் தான். மும்பைல ஹார்ட் ஆஃப் தி சிட்டில ஒரு பிளாட் வாங்குறது உங்க கனவு இல்லையா? ஆமா மேடம்.
அந்த ஆசையை தான் இப்ப நான் நிறைவேற்றிருக்கேன். ஆர் யூ ஹாப்பி? மேடம் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ so மச். சத்யா, நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. எனக்கு சின்சியரா இருந்திருக்கீங்க. அதை விட இது ஒண்ணுமே இல்ல. ஒரு நிமிஷம். எஸ், மாயா ஸ்பீக்கிங். மேடம் வணக்கம். நான் பாண்டிச்சேரியில் துளசி படிக்கிற காலேஜில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் கௌதம். துளசி ஒரு சின்ன ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்காங்க. அது விஷயமா உங்ககிட்ட மிஸ்டர் பேசலாம். கௌதம், நான் இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்ல இருக்கேன். நீங்க ஒரு 1 hour கழிச்சு கால் பண்ணுங்க. ஓகே? மாயா, சத்யா ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அவனால இன்னமும் இதை நம்ப முடியல. சத்யா, நான் தான் சொன்னேனே, உங்களோட திறமையும் வேகமும் தான் எங்களோட பலம். அதுக்கான அப்ரிசியேஷன் தான் இது. அதுவும் தமிழ் விஷயத்துல நீங்க காட்டின சிரத்தை, துளசியை பிளாக் பண்ண நீங்க காட்டின வேகம், இது எல்லாத்தையும் வேற ஒருத்தரை வச்சு சாதிச்சிருக்கவே முடியாது. ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சத்யா. தேங்க்யூ மேடம். நீங்க எப்பவும் இதே விசுவாசத்தோட எங்க கூடவே இருக்கணும். அதுக்காக தான் இந்த கிஃப்ட். இதான் சத்யா மாயா. தங்கிட்ட ஒருத்தன் விசுவாசமா இருக்கான்னு தெரிஞ்சா அவனை பாராட்டவோ கிஃப்ட் கொடுக்கவோ தயங்கவே மாட்டான். ஹலோ. ஹலோ மேடம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உங்ககிட்ட ஒரு 2 minutes பேசலாமா? யார் நீங்க? மேடம், நான் புருஷோத்தமன், பாண்டிச்சேரி ஆரம் காலேஜோட பிரின்சிபல். என்ன விஷயம் சொல்லுங்க. லாஸ்ட் இயர் துளசிங்கிற பொண்ணை உங்க ரெக்கமெண்டேஷன்ல சேர்த்து விட்டீங்க. அந்த பொண்ணு விஷயமா பேசணும். என்னாச்சு அவளுக்கு? அவ ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டா மேடம். போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அவ ஜெயில்ல இருக்கா. நான் வெளியூர்ல இருந்ததுனால எனக்கு விஷயம் தெரியல. எங்க காலேஜ் ஏவோ கௌதம் விஷயத்த சொன்னாரு. ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் மேடம். எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. கொலை கேஸுங்கிறதுனால அவளால வெளியே கூட வர முடியாதுல்ல? உண்மைதான் மேடம். எங்க ஏவோ அவளை பெயில் எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா விட முடியாதுன்னு அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நீங்க எங்க காலேஜுக்கு வேண்டப்பட்டவங்க, துளசி உங்களுக்கு வேண்டப்பட்டவ. சோ அந்த பொண்ணுக்கு நான் சொந்த ஜாமீன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். கோர்ட்லயும் அதை அக்செப்ட் பண்ணி பெயில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் கௌதம் துளசியை கூட்டிட்டு வர போயிருக்காரு. மேடம், ஆர் யூ தேர்? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? துளசி உங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணு, அதனால அவ வெளியில வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் உங்களுக்காக, உங்க முகத்துக்காக தான். உங்க பேர் கெட்டுடக்கூடாது இல்லையா? சார், உண்மையாவே நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. சந்தோஷம். தேங்க்யூ சார். ஆஸ் ஏ பிரின்சிபல் அது என்னுடைய கடமை மேடம். நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுவே போதும் மேடம். ஷூர், கண்டிப்பா மறக்க மாட்டேன். பை த வே, அந்த கௌதம்ங்கிறது யாரு? கொஞ்சம் முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணாரு. பட் என்னால பேச முடியல. அவரு துளசியோட ரிலேட்டிவா? நோ 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 நோ. அவர் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. துளசி நம்ம ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால அவர் ஹெல்ப் பண்றாரு. அவ்வளவுதான். தேங்க்யூ சார். நான் துளசி வெளியே வந்ததும் அவகிட்ட பேசிக்கிறேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ. பாய். சத்யா. எஸ் மேடம். மாயா, உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு சத்யா. What a great person you are. திரும்ப திரும்ப ஒரே தப்ப பண்றீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்னாச்சு மாயா? நான் போட்ட எல்லா பிளானையும் இவர் சொதப்பிடு வர போல இருக்கு. எல்லாம் கூடி வர நேரத்துல இப்ப புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. எல்லாம் இவரால தான். டென்ஷன் ஆகாத மாயா. என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. துளசி ஜாமீன்ல வெளியே வர போறாளா? என்ன சத்தியம் இதெல்லாம்? துளசி ஜாமீன்ல வந்தா பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியாதா? தெரியுங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிருக்கேன். அதையும் மீறிதான் இப்ப எல்லாமே நடந்திருக்கு. கோர்ட்ல அவளுக்கு பெயில் ஆர்டர் கொடுத்துட்டாங்களா? ஆனா இவரு அத பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்காரு. அவங்க ஜாமீனுக்கு மூவ் பண்ணது உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது மேடம். இது சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு வேலை கம்ப்ளீட்டா முடியற வரைக்கும் அது ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் மைண்ட் ஆஃப் an achieverன்னு சொன்னேன். நீங்க வழக்கம் போல எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்க. உங்களை ஒரு பேருக்கு கூட பாராட்ட முடியல. சாரி மேடம். என்ன சாரி? துளசி மட்டும் வெளியே வந்துட்டானா என்னோட பிளான் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். அவ நிச்சயமா தமிழை பார்க்க முயற்சி பண்ணுவா. 2 பேரும் பார்த்துப்பாங்க, கண்ணே மணியேன்னு கொஞ்சிப்பாங்க, கண்ணீர் விடுவாங்க. உனக்கு நான், எனக்கு நீ, நம்மள யாரும் பிரிக்க முடியாதுன்னு டயலாக் பேசுவாங்க, சவால் விடுவாங்க. இது எனக்கு தேவையா? சத்யா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. துளசி உள்ளதா இருக்கணும். அவ ஜாமீன்ல வெளியே வரக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. பண்ணுவீங்கல்ல? நிச்சயமா மேடம். இன்ஸ்பெக்டர் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. அவரை வச்சு தடுக்க பாக்குறேன் மேடம். கோர்ட்ல பெயில் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நாம ஒன்றும் பண்ண முடியாது மாயா. வெளியில வரவள திரும்ப எப்படி உள்ள தளர்றதுன்னு தான் யோசிக்கணும். சத்யா, இன்ஸ்பெக்டர் கிட்ட இத பத்தி கன்சல்ட் பண்ணுங்க. அவளை உள்ள வைக்க என்ன பண்ணலாம்னு கேளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், துளசிக்கு கௌதம்னு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, ஏன் துளசிக்கு ஹெல்ப் பண்றான், அவன் கூட யார் இருக்காங்க, எல்லா டீடைல்ஸையும் விசாரிங்க. ஓகே மேடம். சத்யா, ஏன் இப்படி ஆப்சென்ட் மைண்டடா இருக்கீங்க? இது உங்களுக்காக பிரசன்ட் பண்ண பிளாட்டோட டாக்குமெண்ட். இதை எடுத்துட்டு போக மாட்டீங்களா? மேடம், நான் தான் துளசி விஷயத்துல என்ன தப்பு பண்ணிட்டேன்? இதை வாங்கறதுக்கான தகுதி எனக்கு இல்ல, நான் ஒரு அன்ஃபிட்னு ஃபீல் பண்றீங்களா? சத்யா, இப்போ நீங்க திறமையானவர் தான். ஆனா சம்டைம்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல நீங்க சொதப்பி வைக்கிறீங்க. அப்படி இருக்காதீங்க. அதுதான் நான் தப்புங்கிறேன். எடுத்துட்டு போங்க. இனிமே நீங்க இப்படி இருக்காதீங்க. சத்யா, என்ன பாக்குற? பாராட்டி பரிசு கொடுக்கறப்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல? தப்பு பண்ணா உதவியும் கிடைக்கும். அதையும் இதே மனநிலையோட ஏத்துக்கணும். என்ன, அதுக்காக எப்பவும் சொதப்பிக்கிட்டே இருக்காதே. நல்லா வேலை செஞ்சா பரிசு, சொதப்பினா அடி. இதுல என்ன வேணும்னு நீட்டா முடிவு பண்ணணும். बोलिए, क्या हुआ? क्या बात है? क्या बीमारी है? क्या हुआ उसको? अरे डॉक्टर को दिखाओ ना. ठीक है, मैं आ रहा हूँ. हाँ. என்னாச்சுங்க? யார் போன்ல? கௌசில 2 நாளா சாப்பிடாம முடியாம இருக்காளா? அக்காவுக்கா? என்னாச்சுங்க அவங்களுக்கு? என்னன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளா? நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நானும் வரேங்க. இல்ல மாயா, இல்ல, நீ இங்கே இரு. முதல்ல நான் போறேன். அவசியம் இருந்தா நான் கூப்பிடுறேன். ஓகே? மேடம், நானும் கிளம்புறேன் மேடம். சத்யா, ஒரு நிமிஷம். அடிச்சிட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. துளசி உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பிளான் பண்ணது நடக்கும். அவ வெளியே வந்துட்டா சகலமும் வீணா போயிடும். அதோட அவ எப்பவும் என்ன நம்பிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கையை நம்ம இழந்துடவே கூடாது. அதனால அவ உள்ள இருக்கிறது தான் சரி. புரியுது மேடம். தப்பு என் மேலதான். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். நான் கிளம்புறேன் மேடம். என்னம்மா, Dress நல்லா இருக்கா? அம்மா உனக்காக எடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பா. ஆமா, ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? இவ்ளோ பொறுப்பா என்ன எங்கன்னு கேக்குறீங்கல்ல? மாப்பிள்ளை விஷயத்துல உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கா? அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவர் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? அவரை நல்லா பாத்துக்கணும்ங்கற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? சாரு இருமா. இல்லாச்சு, மாப்பிள்ளை நாங்க நல்லா தானே பாத்துக்கிறோம். எப்படிப்பா? எப்படி நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க? அவர் வந்ததுல இருந்து ஒரே Dressல தான் இருக்காரு. அப்படியே Dress மாத்தினாலும் நிதிஷ் Dress தான் போட்டுக்கிறாரு. அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளப்பா. அவர் நல்ல Dress பண்ணிக்க வேண்டாமா? அந்த அக்கறை உங்களுக்கு இல்லையா? அவருக்கு நாம தானே Dress வாங்கி கொடுக்கணும். அது ஏன் உங்களுக்கு தோணல?
ஐம் சாரிமா, ஐம் ரியலி சாரி. நீங்க சாரியும் சொல்ல வேண்டாம், எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். அதான் நானே போறேன். ஏய், எங்கம்மா? ஷாப்பிங். என்னம்மா சாரு, நீயா தனியாவா போற? ஏன் போக கூடாதா? போனா அலோ பண்ண மாட்டீங்களா? அப்படி இல்ல சாரு, அப்பாவும் நானும் இருக்கோம்ல, மாப்பிள்ளைக்கு நாங்க வாங்கி தரோம், நீ வீட்ல இரு. நீங்க எப்படிமா? அவரோட வைஃப்னா அவரோட Dress நான் தானே எடுக்கணும். சாரு, நாங்களே பார்த்து நல்லதா எடுத்துட்டு வருவோம். மா, அவரோட டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல போனா நீங்க யாருமே வர வேண்டாம், நானும் அவரும் மட்டும் போயிட்டு வரோம். சாரு, அம்மா தான் சொல்றாங்கல்ல, நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க, அவங்க போய் எடுத்துட்டு வரட்டும். நோ வே, நான் வீட்லயே அடைஞ்சு கிடக்குறேன், அவரும் வீட்லயே தானே இருக்காரு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரிம்மா, உன்னோட விருப்பப்படியே போலாம். Thank you. ஆனா நீ தனியா போக வேண்டாம், நாங்களும் வருவோம். ஓகே, எனக்கு ஓகே. நம்மள அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம பர்ச்சேஸ் முடிச்சிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம். நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிடுங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். சரி போ, நான் ரெடி ஆயிடுறேன். போலாமா? போலாம். அத்தை வாங்க. இல்ல, நான் வரலம்மா. எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு, காலெல்லாம் வலிக்குது, என்னால அலைய முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க. வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம். சரிம்மா, வாங்க. என்னங்க வாங்க. பிரபாகர், துளசியோட அத்தை கண்ணா பின்னான்னு பேச சான்ஸ் இருக்கு. திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனா நாம டென்ஷன் ஆகக்கூடாது. தமிழ் சாரை எப்படியாவது கூட்டிட்டு போகணும். அதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். கண்ட்ரோலா இருங்க. புரியுது தீபா, இதை நம்ம கூலா தான் ஹேண்டில் பண்ணணும். வா போலாம். வா தீபா, வாங்க தம்பி, வாங்க. உட்காரு, உட்காருங்க தம்பி. உங்களை பார்க்கவே அதிசயமா இருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்க, இப்போ ஒன்னா வந்திருக்கீங்க. சமாதானம் ஆயிட்டீங்களா? அம்மா, எங்களுக்குள்ள சண்டையும் இல்ல, சமாதானமும் இல்ல. ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம், அவ்வளவுதான். அடேங்க அப்பா, பேச்சுல என்ன ஒரு தெளிவு. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, ஆக்சுவலா நாங்க தமிழ் சாரை பார்க்க தான் வந்தோம். ஓ, அப்ப என்ன பார்க்க வரலையா? என்ன பார்த்து உங்களுக்கு என்ன ஆப்போகுது? உங்களையும் பார்த்துட்டு அப்படியே தமிழ் சாரையும் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். சார் வீட்ல தானே இருக்காரு. தீபா, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம தமிழ் இருக்கான்ல, அவனும் மும்பைல இருக்க மினிஸ்டரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணாங்க. அதுல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு போல இருக்கு. தமிழ போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைச்சா உள்ள போட்டுருவாங்கங்கிற ஆபத்தான சூழ்நிலை. நம்ம தமிழ் இருக்கானே, அவன் ரொம்ப புத்திசாலி. நேரா போய் மினிஸ்டர் வீட்லயே உட்காந்துக்கிட்டான். ஆனா இப்ப வரைக்கும் வரல தீபா. நாங்களும் ஆள் மாத்தி ஆள் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். சரி தீபா, நீங்க இவ்வளவு தூரம் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கிளம்புங்க. அம்மா, அம்மா, என்னம்மா இப்படி திடீர்னு கிளம்ப சொல்லிட்டீங்க? நீங்க தமிழ் தானே பார்க்க வந்தீங்க, அவன் வீட்டுல இல்ல, அதான் கிளம்புங்கன்னு சொன்னேன். நீங்க தமிழை பார்த்தே தான் ஆகணும்னா நீங்க ரெண்டு பேரும் மும்பைல போய் தேடுங்க. அவன் அங்கதான் இருக்கான். அவர் மும்பைல இல்லம்மா, இங்கதான் வந்திருக்காரு. எங்களுக்கு அது தெரியும். இங்கதான் வந்திருக்கான்னு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? நிதிஷோட அப்பா தான் சொன்னாரு. ஓ, அந்த உத்தமர் தான் சொன்னாரா? அப்படின்னா அவருக்கு போன் போட்டு வர சொல்லி அவர்கிட்ட எங்க இருக்கான்னு கேளு. மா, நிதிஷோட அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. தமிழ் சார் இங்க தான் வந்திருக்காரு. ஏய், அவர் என்ன ஹரிச்சந்திரனா? அவர் என்ன சொன்னாலும் உண்மை ஆயிடுறதுக்கு உங்களை அலைய வைக்கிறதுக்காக அந்த ஆள் பொய் சொல்லிருக்காரு. இல்லம்மா, நிச்சயமா அவர் சொன்னது பொய்யா இருக்காது. அப்படின்னா
நான் போய் சொல்றேனா? நான் புழுகு முட்டையா? என்னையே நம்பலங்கிறப்போ எதுக்கா இங்க வந்தீங்க? ஏன் வந்தீங்க? அம்மா ஏன் கோவப்படுறீங்க? ஏய், ஏதாவது பேசுன அப்படியே அரைஞ்சிருவேன். தமிழ் இங்க இல்ல, மும்பைல தான் இருக்கான்னு நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னையே சந்தேகப்படுறியா நீ? எங்களுக்கு சந்தேகம்லாம் இல்லம்மா. தமிழ் சார் இங்க தான் இருக்காரு, இந்த வீட்ல தான் இருக்காரு. நீங்க பொய் சொல்றீங்க, மறைக்கிறீங்க.